ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னிலேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி நான் கொண்டு போகலான்னு பார்க்குறேன். ஸோ பெரிய பெரிய அமௌண்ட்டில் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி ஏர்ன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டெபாசிட் பண்ணியிருக்கிறது $467. ஸோ இதை வச்சு நமக்கு வந்து எவ்வளோ பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சி எவ்வளோ நாள் நம்மளால் போட முடியும்னு தெரியல, பட் நம்ம கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுவோம். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு வேலை செய்யுது அப்படின்னு. சரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வித்தவுட் இண்டிகேட்டர்ஸ் மூலியமாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சைட்வேஸ் மார்க்கெட்டை சூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறோம். என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேட் என்னோட செகண்ட் ட்ரேட் அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் அமௌண்ட் எப்பயுமே மாற்றக்கூடாது. அண்ட் ஒரு சார்ட்டில் ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும், இதுதான் நம்ம ரூல். ஸோ எப்பயுமே அதை ஃபாலோ பண்ணணும். ரெக்கவர் பண்ணுறது ஒரு நோக்கம் இல்லை, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கவர் ஆயிரும். இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படித்தான் நாங்கள் ஃபோம் பண்ணியிருக்கோம். அபோவ் 92%, 80% நம்மளால் ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வேணுன்றவங்க எங்களை கண்டெக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஆல்வேஸ் ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகே, சைட்வேஸ் சான்ஸ் கிடைக்கல. ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் 460 சம்திங் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் லூப் ஆகுது. ஓகே, நான் ஸ்டாக்ஸுக்கு போயிட்டு கொஞ்சம் செக் பண்ணுறேன், அது கிடைக்கலான்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் ஃபேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ராஃபிட். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். சைட்வேஸ் இல்லை. நம்மளோட செல். ஸோ அந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டோம். ஓகே, நான் $75 போட்டிருக்கேன். ப்ராஃபிட். எப்பயுமே அமௌண்ட்டை மாற்றக்கூடாது, ஸோ அது ரூல், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ 2 பையர் 2 செல்லர் மாதிரி க்ரியேட் ஆகிட்டுருக்காங்க இன்றைக்கி. பட் ரிஜெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, சில டைம்ஸ் வந்து கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் பண்ணும், சில டைம்ஸ் ஒர்க் பண்ணாது. ஆனால் அந்த டைம் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இது இன்னுமே ஸ்ட்ராங் நிற்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பையர் வர விட்டு அங்கேருந்து நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் பையர் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இல்லை, செல்லர் கண்டினியூ ஆகுறாங்க. கண்டினியூஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல.
சைட்வேஸ் மாதிரி இருக்கு. ரெசிஸ்டன்ட். ஸோ இது 50% ரிவர்சல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூஷன் ஆகுது. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராஃபிட். KTM. ஓகே, நம்ப முடியாது இந்த இடத்துல என்ன வரும்னு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஆனால் அதை எப்படி லாஸ் ரெக்கவர் பண்ணுறது, எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம்.